யானையும் பானையும். உழவர் ஒருவரின் மகனுக்கு திருமணம். அவர் திருமண விழாவில் யானை ஊர்வலம் நடத்த விரும்பினார். வணிகர் ஒருவரிடம் சென்று யானையை இரவலாக வாங்கினார். திருமண ஊர்வலம் முடிந்ததும் யானை தற்செயலாக இறந்துவிட்டது. வணிகரிடம் உழவர், ஐயா, மன்னித்து விடுங்கள், உங்கள் யானை இறந்துவிட்டது, ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று புரிகிறது. யானைக்கு பதிலாக பணமோ பொருளோ தந்துவிடுகிறேன், தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். உழவர் எவ்வளவு கெஞ்சி கேட்டும் வணிகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு பணமோ பொருளோ வேண்டாம், என் யானைதான் வேண்டும் என்று அடம்பிடித்தார். யானையை இழந்த துக்கத்தில் வணிகர் பேசுவது உழவருக்கு புரிந்தது. ஆனாலும் அதை அவருக்கு உணர்த்த முடியவில்லையே என்று உழவர் வருந்தினார். இருவரும் மரியாதை ராமன் என்பவரிடம் உதவியை நாடினார். மரியாதை ராமன் வணிகரின் வேதனையை அறிந்தார். உழவரின் பரிதாப நிலையையும் புரிந்தது. எனவே இந்நிலையை வணிகர்